கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் எஸ்பி வேலுமணியுடன் எமது தலைமை செய்தியாளர் ராஜா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். பரபரப்பான தேர்தல் களத்தில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் வேட்பாளர் முக்கியமானவர். அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர். தொண்டாமுத்தூர் தொகுதி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மாவட்டமும் பிற மாவட்டங்களும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தற்பொழுது கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். வேறு யாரும் இல்ல, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் திரு எஸ்பி வேலுமணி. சார் வணக்கம். வணக்கம். பிரச்சாரம் எப்படி சார் இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. பொதுமக்கள் என்ன சொல்றாங்க சார்? பொதுமக்கள் சீக்கிரம் கவுண்டிங் போலிங் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சு அதிமுக ஆட்சி வரணும்னு எதிர்பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் திமுகக்கு யாரும் ஓட்டு போட தயாராக இல்லை. திமுக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்த திட்டம் செய்யல, சட்ட ஒழுங்கு, பல்வேறு பிரச்சனைகள். ஆகவே அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்கள் வந்தது. மீண்டும் எடப்பாடி முதலமைச்சர் வரணும். என்டிஏ கூட்டணி ஆதரவுடன் எடப்பாடி முதலமைச்சர் வருவது உறுதி. பல்வேறு திட்டங்கள் திமுகவின் சார்பாக இந்த பகுதியில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவங்க சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க. திமுக இந்த திட்டத்தை நிறைவேற்றின நான் சொல்கிறேன். அதிமுக ஆட்சியில் இப்போ இங்கே முன்னாட்டுக்குரிய 10 கிலோமீட்டருக்கு பாலம் நாங்கள் கட்டணும். திருச்சி ரோட்டில் 2 கிலோமீட்டருக்கு பாலம், மேட்டுப்பாளையம் ரோட்டில் 4 பாலம், அற்புதமான சாலை, பொள்ளாச்சி ரோட்டில் 4 பாலம், எல்லா சாலையும் விரிவாக்கம். அதே போல் பார்த்திங்கன்னா 6 புதிய கல்லூரி, ஸ்மார்ட் சிட்டி இடத்துல எல்லா குளம், கிட்டத்தட்ட 8 குளங்கள் மேம்படுத்தியிருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா நியூ பில்டிங்ஸ் பூரா, கலெக்டர்ஸ் பில்டிங், எஸ்பிஎஸ் பில்டிங், அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோர்ட்டு, ஜிஹெச் அரசு மருத்துவமனை மேம்பாடு, இறுதி அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, 25 ஜோடி கேன்சர் மிஷன், இப்படி பல்வேறு என்னென்ன கோயம்புத்தூருக்கு தேவையோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 5 ஆண்டுகளாக திமுக இங்கே நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளில் அது வளர்ச்சியை கொடுத்துருக்கோம். திமுக 5 ஆண்டு காலத்தில் ஒரு வளர்ச்சியும் கொடுக்கல. அதுதான் சாதனை. ஒரு திட்டம் கூட கொடுக்கல. எந்த அளவுக்கு வேணால் நான் சவால் விடுறேன். ஏதாவது ஒரு திட்டம் பண்ணணும்னு சொல்லித்தரோம். இந்த பார்க் கேட்டால் பார்க் ஓப்பனிங்பாங்க, அதுக்கு டெய்லி போய் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கு பஸ்ஸில் நாங்கள் நிறைய பார்க் வச்சு பண்ணியிருக்கோம், ஸ்மார்ட் சிட்டி பண்ணியிருக்கோம். அது அவசியம் இல்லை. நீங்கள் அவங்க பண்ணணும்னு நினச்சிருந்தா ஏர்போர்ட் விரிவாக்கத்தை பண்ணியிருக்கோம், நம்ம நிலம் எடுத்து கொடுத்தோம். அத்தியோட திட்டம் 2 அறிவித்தோம், அதை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எதுவுமே பண்ணல சார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் திமுக நிறைவேற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. அத்திக்கடவு திட்டம் யார் நிறைவேற்றன்னு மக்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட முழுமையாக நிதியை கொடுத்து அது நிறைவேற்றவர் யார்? எடப்பாடியார் அவர்கள். கிட்டத்தட்ட 90% மேல் அந்த பணியை முடிச்சிட்டோம். கொரோனா வரலைன்னா முடிச்சிருப்போம், முழுமையாக முடிச்சிருப்போம். 70 வருஷம் போராடிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி இல்லையா? முழுமையாக நிறைவேற்றவர் எடப்பாடியார் அவர்கள். 90% முடிச்சிட்டோம். அந்த 10% அதை நிறைவேற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க. அது முழுமையாக நிறைவேற்றல. இன்னும் திரும்ப நல்லா நிறைய குளங்கள் தண்ணியில் போகிறதில்ல. மீண்டும் எடப்பாடி முதலமைச்சர் வந்த பின்னால் தான் அந்த முதல் திட்டம் முழுமையாக நிறைவேற்றுவோம். அதே போல் 2ஆம் திட்டம் நாங்கள் அறிவித்தோம். 2ஆம் திட்டம் எடப்பாடி அறிவித்தார். அது எப்படி கிடப்பில் போட்டாங்க. 2016 10 தொகுதிகளில் 9 தொகுதி வச்சிங்க. 2021 10க்கு 10 ஜெயிச்சிங்க. இந்த முறை எஸ்பி வேலுமணிக்கு கோவையில் உள்ள சவால் என்ன? ஒரு சவாலும் கிடையாது. ஏன் செந்தில் பாலாஜி இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காரு? எல்லாமே மீடியா மற்றவங்க எல்லாரும் சவால் சொல்லி ஒரு மாதிரி அப்படியே அதை மீறி வேறு மாதிரி மீடியாவில் பீதி கிளம்பி கொண்டு வராங்க. ஒரு சவாலும் கிடையாது. போன முறை 10க்கு 10 இந்த அவனாக சேர்த்து 11க்கு 11. நீங்கள் சொல்கிற மாதிரி செந்தில் பாலாஜி நிற்கக்கூடிய தெற்கு தொகுதியும் உறுதியாக எங்களது அம்மன் ரஞ்சன் அற்புதமான வேட்பாளர். மக்களோட மக்களை பழகக்கூடியவர். ஸ்கூட்டரில் போவார், நடந்து போவார், மக்களை சந்திப்பார். நிறைய திட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு எனக்கு உறுதுணையாக அவர் இருந்திருக்கார். உறுதியாக கோவை தெற்கு தொகுதி அதிமுக கோட்டை நம்முடைய எளிமையான வேட்பாளர் அம்மன் வெற்றி உறுதி. சார், விஜயை மறந்துட்டீங்களே. விஜயோட வாக்குகள்ங்கிறது முழுவதுமாக பெரிய அளவில் பிரிக்கப்படுது, அது பெருநகரங்களில். அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர்லேயும் விஜயோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குங்க? விஜய் பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு வராரு, திடீர்னு ஆஃப் ஆயிடுறாரு. எங்களை பொறுத்தளவுக்கு அதிமுக பொறுத்து நாங்கள் கணக்கில் அதை வைக்கல. அவர் திடீர்னு வராது. நடிகர்களுக்கு வர கூட்டத்தை எல்லாம் வச்சு அது வாக்கா மாறுன்னு சொல்லி போட்டு நம்ம எப்போ எடுத்துக்க முடியாது. ஒரே ஒருத்தர் தான் புரட்சி எம்ஜிஆர், ஒரு தலைவர் தான். எல்லாரும் புரட்சி எம்ஜிஆர் ஆக முடியாது. ஆனால் அவர் வராரு, ஒரு 10 நாளுக்கு வர்றதில்லை, திரும்ப வர்றாரு, 3 கூட்டத்துக்கு வர்றாரு, திரும்ப 2 கூட்டத்தை கட் பண்ணிட்டு 1 கூட்டம் மட்டும் பேசுவார். எந்த கணக்கில் சினிமா மாதிரி போயிட்டு இருக்குது. இது வேலை அவர் எந்த ப்ரூஃபும் பண்ணல. ஏதாவது எலெக்ஷன் ப்ரூவ் பண்ணி தான் பரவாயில்ல. அதனால் நாங்கள் அது கண்டுக்கிறது இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு திமுக போட்டி.
நிறைவேற்றப்படாத திட்டங்கள் நான் சொன்ன அத்திக்கடை வனார் திட்டம் 2 நாங்கள் கொண்டு வருவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் விரிவாக்கம் நிலம் எடுத்து வச்சுருந்தோம், சென்ட்ரல் ஒப்படைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்துட்டே இருந்தாங்க, 5 வருஷம் முடிச்சிட்டாங்க. ஏர்போர்ட் விரிவாக்கத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அது வந்ததுன்னா ஐடி கம்பெனி நிறைய வரும், நிறைய கம்பெனிகள் வரும், மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வரும். நாங்கள் ஒரு 40-50 பேருக்கு வேலைவாய்ப்பு எதிர்பார்க்குறோம். அதை கண்டிப்பாக செய்வோம். நிறைய ஃப்ளைட்ஸ் வரும், கார்கோ ஃப்ளைட்ஸ் வரும், எல்லாம் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் நாங்கள் அறிவித்தோம். எடப்பாடி அறிவித்தார். ஜெயிக்கா மூலமாக 3 கோடி ரூபா ஆரம்பட்டு நிதி ஒதுக்கணும். அந்த திட்டம் வந்து இவங்க ஃபைலை சரியாக அனுப்பலை, பாப்புலேஷன் சரியாக அனுப்பலை. அதனால் அது அப்படியே இருக்குது. அந்த திட்டம் கண்டிப்பாக நான் கொண்டு வரோம், பாரத கேட்டு கொண்டு வரோம். அதே போல் எல்லா மேம்பாலம் கட்டிட்டோம். இப்போ சிக்னலில் ஒரு மேம்பாலம் கட்டி அதை நேராக ஒன்னாசி மேம்பாலத்தை கூட இஎஸ்ஐ ரோட்டில் நேராக ஜாயின் பண்ணி ஒரு நீளமான ஒரு மேம்பாலமாக சிக்னல்லையும் மேம்பாலம் அதை நேராக கொண்டு சேர்த்துறது வந்து அவனாசி ரோடு மேம்பாலம். அதே போல் அவனாசி ரோடு இந்த மேம்பாலத்தை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு போய் நம்ம பைபாஸ் ரோட்டில் சேர்த்து போகிறோம். அதே போல் லாரி ரோட்டில் ஒரு மேம்பாலம் வேண்டியிருக்கு. இதெல்லாம் இந்த பாலங்கள்லாம் கட்டுவோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.